அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் செப்டம்பர் 30ஆம் தேதி நிறைவடைவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறிகள் எந்தெந்த விஷயங்களில் தென்பட போகின்றன, நடக்க போகும் அதிசய நிகழ்வு என்ன, சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் இறைவன் கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நேரத்திற்கான அறிகுறிகள் பல விஷயங்களில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக நாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்கள் யூகங்களை மேற்கொள்ளும் போது நம் வீட்டில் பள்ளி கொடுக்கக்கூடிய லக்னம் கூட இறைவன் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமையலாம். ஆனால் அதே வேளையில் அந்த அறிகுறியை ஏமாற்றத்திற்கான நேரமாக அமைவதற்கான சூழலும் உண்டு என்பதை இறைவன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் உங்களுடைய உழைப்பை நம்பி, உங்களுடைய அறிவை, செயலை நம்பி அதன் மூலமாக நீங்கள் இந்த பணியை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சகுனம் கூட உங்களுடைய வெற்றி வாய்ப்பிற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை நிச்சயமாக உறுதியாக சொல்லிவிட முடியும். ஆனால் அதே வேளையில் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து லாபம் பெற போகிறேன், 1 போட்டால் 2 வரும், 2 போட்டால் 8 வரும், 8 போட்டால் 16 வரும் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உழைப்பு இல்லாமல் ஏமாற்றுத்தனமாக இருக்கக்கூடிய முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க. அந்த நேரத்தில் பள்ளி கொடுக்கக்கூடிய சகுனம் கூட உங்களுக்கான கெட்ட நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றாக அமையும். ஆனால் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் பள்ளி சகுனம் கொடுத்து விட்டது என்று எண்ணி சில ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இறைவன் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளை நாம் நன்கு கணித்து அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது மற்றொரு உதாரணமாக, நீங்கள் இப்போது ஒரு வேலையை செய்ய போகிறீர்கள், அல்லது ஒரு பணியை செய்கிறீர்கள், அல்லது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறீர்கள். அப்படி செய்யும் போது இந்த நபரை பார்த்து சென்றால் எனக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து இந்த நபரை பார்த்து செல்லும் போது நீங்கள் நினைத்தபடியே வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக பதிவு செய்வதற்கான யோகம் கிடைக்கும். அது ஒரு சிறிய குழந்தையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பும் நபராக இருக்கலாம், அல்லது இறைவனாக கூட இருக்கலாம். அப்படி இவரை பார்த்து சென்றால் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறது என்று உணர்ந்து செய்யப்படக்கூடிய காரியங்கள் கூட உங்களுடைய வாழ்வில் நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய தருணத்தை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக அமைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக இறைவன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் விட முதன்மையாக கிரகநிலைகளின் அமைப்பில் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி நிச்சயமாக தென்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 30 முடிவதற்குள் 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் 2 கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைய போகிறது. இதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியன், அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சந்திரன் என கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சுக்கிரன், சனி போன்ற கிரகநிலைகளும் ஆட்சி பலம் பெறுகின்றன. இப்படி 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் புதன் மற்றும் சந்திரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போவதால் சிம்ம ராசிக்காரர்கள் நினைத்ததை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் அற்புதமான பல அதிரடியான மாற்றங்களை மிக பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். இந்த செப்டம்பர் 30க்குள் குரு பகவானின் அமைப்பால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் அக்டோபர் மாதத்தில் மிக வலுவாக வக்ரம் பெற போகிறாருங்க. பொதுவாக குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் மிக வலுவாக இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கிவிட போகிறார். ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பாலும் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார்.
வலுப்படுத்துகிறார். தனஸ்தானத்தை கேது வலுப்படுத்துகிறார். ராகு கேதுவால் பெரிய அளவிற்கான சிரமங்கள் இனி சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ராகு கேது சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் எதிர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து பெரிய அளவிலான முதலீடுகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவது மட்டுமல்லாது சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளின் மீதும் பதிகிறதுங்க. எனவே அதிரடியான மாறுதல்கள் வியக்கத்தக்க வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். நீங்கள் நினைத்ததை விட புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பும் தன ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சூரியன் ஆட்சி பலம் பெற்றும் பின்னர் ஸ்தானத்திலும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு பல வகையில சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கும் போது பல வகையான அதிரடியான நன்மைகளை மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். இதைவிட மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் உச்சம் பெறுகிறாருங்க. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் உச்சம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான தன லாபத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய யோகத்தையும் வலுவான ஆற்றலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் மனித வாழ்வுல ஒரு நாள்ல கூட மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மிக வலுவாக வித்யாகரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. நீச்சம் பெற்று சஞ்சரித்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல வகையில புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரம் தங்களுடைய வாழ்வையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு